நேர்களே வணக்கம். நம்மோடு அம்மா கிரியேஷன்ஸ் ப்ரொடியூசர் டி. சிவா சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கேப்டன் சார். சாருடைய இழப்பு இது எத்தகைய இழப்பு சார் தமிழக மக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சார், உங்களுக்கும்? சார், தமிழக மக்களுக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிற மனித சமுதாயத்துக்கே இழப்பு. இப்படி ஒரு மனிதனை இழந்திருக்கிறோன்றது மனித சமுதாயம் மொத்தம் வருந்த வேண்டிய இழப்பு. நான் உலகத்தின் சிறந்த மனித பிறவியிலே மிகச்சிறந்த பிறவி, மிகச்சிறந்த மனிதன் வந்து என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இழப்பு வந்து மொத்த சமுதாயத்துக்கான இழப்பு. அவர் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது. அவர் மாதிரி வந்து நல்லது செஞ்சவங்கள பார்க்க முடியாது. அவர் வாழ்க்கையில வந்து அவர் சம்பாதிச்ச சொத்துல 90% மக்களுக்கு செலவு வந்து வெறும் 10% கையில வச்சுட்டு அவர் மேல போய் சேர்ந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஒரு தியாகச் செம்மல் அவரு. அவரை இழந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கு இழப்பது. சார் 1988ல பூந்தோட்ட காவல்காரன் கேப்டன் ஆமா, சாரோட நீங்க ப்ரொடியூசர், நீங்க அந்த படத்தோட ஆமா, ப்ரொடியூசர் ஆமா, நீங்க. ஆமா. அதனுடைய நினைவலைகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். அது என்ன நடந்தது? சார் அப்ப சார், எப்படி நடந்துகிட்டாரு? இல்ல, அவரு கூட எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராவல் சார். அவரு கூடவே ஒண்ணா பயணிச்சதே ஒரு 15 வருஷம். அந்த மாதிரி வந்து ஏராளமான உறவுகள், எத்தனை ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை பிரச்சனை எப்படி டீல் பண்ணியிருப்பாரு. மொத்த யூனிட்டுக்கு எத்தனை பாதுகாவலா இருந்திருப்பாரு. எத்தனை கும்பல் அடக்கியிருப்பாரு. அந்த மாரி வந்து எப்படி எல்லாத்துக்கும் சாப்பாடு சாப்பாடு போட்டு இந்த சினிமாவுக்கே சோறு போடுறத சொல்லிக் குடுத்தவர் அவரு விஜயகாந்த் அவரு. ம். அதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு முன்னாடி வேற சாப்பாடு, விஜயகாந்துக்கு அப்புறம் வேற சாப்பாடுன்னு 2 வாழ்க்கைய சினிமா மொத்த உலகம் பார்த்துருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் சார், அவர இழந்திருக்கிறோம் நம்ம. சார், இந்த உணவு அளிக்கிறது அப்படிங்கிறது இன்னமுமே பலருமே ஆத்மார்த்தமா நன்றி தெரிவிக்கிற ஒரு விஷயம் சார். பல வேறுபாடுகள் இருந்தது. ஆக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி, மற்றவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு வேற மாதிரின்ற இருந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அதுவும் நான்வெஜ்ஜோட அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நன்றியோட நினைவு கூறப்படுது. ஆமா. அதான் சொன்னேன். இன்னைக்கு சினிமால எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடு வந்து அவர் ஆரம்பிச்ச வழி. அதத்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வாரத்துல ஒரு நாளைக்கு நான்வெஜ் போட்டா அரிது அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலையில சினிமா உலகம் இருக்கும் பொழுது, தினமும் 2 வேளையும் நான்வெஜ், 2 வேளையும் அன்லிமிட்டெட் நான்வெஜ்ன்லாம் கொண்டு வந்து, மக்கள் வீட்ல இருந்து டீ, காஃபி குடிப்பாங்க. இங்க வந்தா போர்ன்விட்டா ஹார்லிக்ஸ் குடிக்கணும்னு குடிக்க வச்சு, அவன் ஷூட்டிங் வரதுனா உற்சாகமா வரணும். வேலை செய்றதுனா வேலை சாப்பாட பத்தி ஒரு ஆசை இருக்கணும். அப்படின்லாம் வந்து தொழிலாளர்கள வந்து வேலை செய்ய தூண்டுறதுக்கு, சாப்பாடு ஒரு முக்கியமான காரணம்னு யோசிச்ச ஒரு வித்தியாசமான மனிதர் சார் அவரு. ம். ஆமா. இன்னைக்கு ஷூட்டிங் போனா ஹார்லிக்ஸ் குடிக்கலாம். இன்னைக்கு ஷூட்டிங் போனா 2 நான்வெஜ் இருக்கு. இன்னைக்கு ஷூட்டிங் போனா நைட்ல எவ்வளோ வேணா சாப்பிடலாம். இது வந்து ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய வரும்போது அந்த ஆசை இருக்கணும்னு சொல்லுவாரு. ம். அப்படி ஆசைப்பட்டு நம்மளோட வந்து வேலை செய்யணும். அவன் கடமையேன்னு வேலை செய்யக்கூடாது. ம். அப்படியெல்லாம் ஆசைப்பட்டவர் சார் அவர். மனிதர்களை ஒரு ஒரு மனிதரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு. பட் அவருக்கு வந்து இந்த மாரி ஒரு சித்திரவதையான வாழ்க்கையும் இப்படி ஒரு மரணம் வந்திருக்க கூடாது. வந்துருச்சு. அவ்வளோதான். சார், சமீபத்துல இந்த பொதுக்குழு கூடுனாங்க சார். தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூடப்பட்டது. நம்ம எல்லாருமே அவர நேர்ல பார்த்தது அப்படின்னா அன்னைக்கு தான் பார்த்தோம் சார். ஆனா ஆமாமா. அன்னைக்கு பார்த்தது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே மனசு ஒப்பல. இப்படி நாம இவர பார்ப்போமா அப்படின்ற மாரி அதுதான், இருந்தது அதுதான். எல்லோருடைய. அதனால தான் நான் கூட இப்ப கூட என்னன்னா, அந்த அந்த இடத்துல போய் நிப்பேனே தவிர அந்த முகத்த பார்க்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அந்த சிரித்த என்ன அவருடைய அந்த ஆமா, ஆமா. அதே வீரியமான போல பேச்சுக்களே நம்ம ஆமா. நினைவுல இருக்கட்டும். அந்த நல்ல முகமே நினைவுல இருக்குதுன்னு வச்சிடலாம் நம்ம. சார், இது செஞ்சிருந்தா அவர் இன்னும் சில காலம் நல்லா இருந்திருப்பாரு அப்படின்ற மாரியான ஏதேனும் குறைகள் நான் தனிப்பட்ட முறையில் நாம உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா சார்? இல்ல சார். அரசியலுக்கு போகாம சினிமால இருந்தா ரொம்ப வருஷம் நல்லா இருந்திருப்பார். அந்த அரசியலும், அந்த டென்ஷனும், அந்த வாழ்க்கையும் அவருக்கு பிடிக்கல. அந்த ம். டென்ஷன் அவரால அந்த ஓவர்லோடு தாங்கிக்க முடியல. ஒரு குழந்தை நேர்மையான குழந்தை நபர. குழந்தை குழந்தை மாரி சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியா ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் கொண்டு போய் மொத்த தமிழ்நாட்டோட பாரத்தையும், அத்தனை கவலைகளையும், அத்தனை பிரச்சனைகளையும் சுமத்துறோம்னு அது ஓவர்லோட் ஆயிடுச்சு. ம். அரசியலுக்கு போகாம இருந்தா இன்னைக்கு 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 வருஷம் வருஷம் ஒரு ஜெயிலர் கொடுத்துட்டு இருப்பாரு. வருஷம் ஒரு ஹிட் கொடுத்துருப்பாரு. ரஜினி சார் மாதிரி ஹிட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அதெல்லாம் போச்சு அரசியலுக்கு சார். இவர் மாதிரியான நேர்மையான அப்பழுக்கற்றவர்கள் ஆமா. தேவைன்னு நேர்மையானவர்கள் இடம் இருக்கு. அவர் வந்து அவருடைய அவருடைய நேர்மை யதார்த்தமா அன்ஃபிட் ஆகி போச்சு பாருங்க. நல்லது செய்ய தான் வந்தாரு. பட் அவர் நோக்கத்தை யாரும் ஃபாலோ பண்ணல. அவர் வந்த நோக்கம் அரசியல் ஆரம்பிச்ச நோக்கம் வேற. அப்புறம் அது திசை திரும்பி எங்கேயோ போனது வேற. அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்ல. ம், ம். புரியுதுங்க சார். ஆமா. கண்டிப்பா சரி. வந்து காலம் இது மாரி இன்னொரு விஜயகாந்தை கொண்டு வந்து என்னைக்கா நம்ம நிறுத்தும். சார், மிக்க நன்றி சார். இந்த நன்றி, நன்றி, தருணத்திலையும் வந்து நன்றி, கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, நன்றி. நேர்களே வணக்கம். நம்மோடு அம்மா கிரியேஷன்ஸ் ப்ரொடியூசர் டி. சிவா சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கேப்டன் சார். சாருடைய இழப்பு இது எத்தகைய இழப்பு சார் தமிழக மக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சார், உங்களுக்கும்? சார், தமிழக மக்களுக்கே இல்ல, உலகத்தில் இருக்கிற மனித சமுதாயத்துக்கே இழப்பு. இப்படி ஒரு மனிதனை இழந்திருக்கிறோன்றது மனித சமுதாயம் மொத்தம் வருந்த வேண்டிய இழப்பு. நான் உலகத்தின் சிறந்த மனித பிறவியிலே மிகச்சிறந்த பிறவி, மிகச்சிறந்த மனிதன் வந்து என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இழப்பு வந்து மொத்த சமுதாயத்துக்கான இழப்பு. அவர் மாரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது. அவர் மாரி வந்து நல்லது செஞ்சவங்கள பார்க்க முடியாது.
அவர் வாழ்க்கையில வந்து அவர் சம்பாதிச்ச சொத்துல 90% மக்களுக்கு செலவு வந்து வெறும் 10% கையில வச்சுட்டு அவர் மேல போய் சேர்ந்திருக்காரு. அந்த மாரி ஒரு ஒரு தியாகச் செம்மல் அவரு. அவர இழந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கு இழப்பது. சார் 1988ல பூந்தோட்ட காவல்காரன் கேப்டன் ஆமா, சாரோட நீங்க ப்ரொடியூசர், நீங்க அந்த படத்தோட ஆமா, ப்ரொடியூசர் ஆமா, நீங்க. ஆமா. அதனுடைய நினைவலைகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். அது என்ன நடந்தது? சார் அப்ப சார் எப்படி இல்ல, நடந்துக்கிட்டாரு? இல்ல. அவரு கூட எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராவல் சார். அவரு கூடவே ஒண்ணா பயணிச்சதே ஒரு 15 வருஷம். அந்த மாரி வந்து ஏராளமான உறவுகள், எத்தனை ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தன பிரச்சனைய எப்படி டீல் பண்ணியிருப்பாரு. மொத்த யூனிட்டுக்கு எத்தன பாதுகாவலர் இருந்திருப்பாரு. எத்தனை கும்பல் அடக்கியிருப்பாரு. அந்த மாரி வந்து எப்படி எல்லாத்துக்கும் சாப்பாடு சாப்பாடு போட்டு இந்த சினிமாவுக்கே சோறு போடுறத சொல்லிக் குடுத்தவர் அவரு விஜயகாந்த் அவரு. ம். அதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு முன்னாடி வேற சாப்பாடு, விஜயகாந்துக்கு அப்புறம் வேற சாப்பாடுன்னு 2 வாழ்க்கைய சினிமா மொத்த உலகம் பார்த்துருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் சார் அவர இழந்திருக்கிறோம் நம்ம. சார் இந்த உணவு அளிக்கிறது அப்படிங்கிறது இன்னமுமே பலருமே ஆத்மார்த்தமா நன்றி தெரிவிக்கிற ஒரு விஷயம் சார். பல வேறுபாடுகள் இருந்தது. ஆக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி, மற்றவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு வேற மாதிரின்ற இருந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அதுவும் நான்வெஜ்ஜோட அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நன்றியோட நினைவு கூறப்படுது. ஆமா. அதான் சொல்றேன். இன்னைக்கு சினிமால எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடு வந்து அவர் ஆரம்பிச்ச வழி. அதத்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வாரத்துல ஒரு நாளைக்கு நான்வெஜ் போட்டா அரிது அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலையில சினிமா உலகம் இருக்கும் பொழுது, தினமும் 2 வேளையும் நான்வெஜ், 2 வேளையும் அன்லிமிட்டெட் நான்வெஜ்ன்லாம் கொண்டு வந்து, மக்கள் வீட்ல இருந்து டீ, காஃபி குடிப்பாங்க. இங்க வந்தா போர்ன்விட்டா ஹார்லிக்ஸ் குடிக்கணும்னு குடிக்க வச்சு, அவன் ஷூட்டிங் வரதுனா உற்சாகமா வரணும். வேலை செய்றதுனா வேலை சாப்பாட பத்தி ஒரு ஆசை இருக்கணும். அப்படின்லாம் வந்து தொழிலாளர்கள வந்து வேலை செய்ய தூண்டுறதுக்கு, சாப்பாடு ஒரு முக்கியமான காரணம்னு யோசிச்ச ஒரு வித்தியாசமான மனிதர் சார் அவரு. ம். ஆமா. இன்னைக்கு ஷூட்டிங் போனா ஹார்லிக்ஸ் குடிக்கலாம். இன்னைக்கு ஷூட்டிங் போனா 2 நான்வெஜ் இருக்கு. இன்னைக்கு ஷூட்டிங் போனா நைட்ல எவ்வளோ வேணா சாப்பிடலாம். இது வந்து ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய வரும்போது அந்த ஆசை இருக்கணும்னு சொல்லுவாரு. ம். அப்படி ஆசைப்பட்டு நம்மளோட வந்து வேலை செய்யணும். அவன் கடமையேன்னு வேலை செய்யக்கூடாது. ம். அப்படியெல்லாம் ஆசைப்பட்டவர் சார் அவர். மனிதர்களை ஒரு ஒரு மனிதரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு. பட் அவருக்கு வந்து இந்த மாரி ஒரு சித்திரவதையான வாழ்க்கையும் இப்படி ஒரு மரணம் வந்திருக்க கூடாது. வந்துருச்சு. அவ்வளோதான். சார் சமீபத்துல இந்த பொதுக்குழு கூடுனாங்க சார். தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூடப்பட்டது. நம்ம எல்லாருமே அவர நேர்ல பார்த்தது அப்படின்னா அன்னைக்கு தான் பார்த்தோம் சார். ஆனா ஆமாமா. அன்னைக்கு பார்த்தது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே மனசு ஒப்பல. இப்படி நாம இவர பார்ப்போமா அப்படின்ற மாரி அதுதான், அதுதான். எல்லோருடைய அதனால தான் நான் கூட இப்ப கூட என்னன்னா, அந்த அந்த இடத்துல போய் நிப்பேனே தவிர அந்த முகத்த பார்க்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அந்த சிரித்த அவருடைய அந்த ஆமா, ஆமா. அதே வீரியமான போதான். பேச்சுக்களே நம்ம ஆமா. நினைவுல இருக்கட்டும். அந்த நல்ல முகமே நினைவுல இருக்குதுன்னு வச்சிடலாம் நம்ம. சார் இது செஞ்சிருந்தா அவர் இன்னும் சில காலம் நல்லா இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஏதேனும் குறைகள் நான் தனிப்பட்ட முறையில் நாம உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா சார்? இல்ல சார். அவர் அரசியலுக்கு போகாம சினிமால இருந்தா ரொம்ப வருஷம் நல்லா இருந்திருப்பார். அந்த அரசியலும், அந்த டென்ஷனும், அந்த வாழ்க்கையும் அவருக்கு பிடிக்கல. அந்த ம். டென்ஷன் அவரால அந்த ஓவர்லோடு தாங்கிக்க முடியல. ஒரு குழந்தை நேர்மையான குழந்தை நபர குழந்தை குழந்தை மாரி சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியா ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் கொண்டு போய் மொத்த தமிழ்நாட்டோட பாரத்தையும், அத்தனை கவலைகளையும், அத்தனை பிரச்சனைகளையும் சுமத்துறோம்னு அது ஓவர்லோட் ஆயிடுச்சு. ம். அரசியலுக்கு போகாம இருந்தா இன்னைக்கு 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 வருஷம் வருஷம் ஒரு ஜெயிலர் கொடுத்துட்டு இருப்பாரு. வருஷம் ஒரு ஹிட் கொடுத்துருப்பாரு. ரஜினி சார் மாதிரி ஹிட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அதெல்லாம் போச்சு அரசியலுக்கு சார். இவர் மாதிரியான நேர்மையான அப்பழுக்கற்றவர்கள் ஆமா, தேவைங்கிறது நேர்மையானவர்கள் அவர் வந்து அவருடைய அவருடைய நேர்மை யதார்த்தமா அன்ஃபிட் ஆகி போச்சு பாருங்க. நல்லது செய்ய தான் வந்தாரு. பட் அவர் நோக்கத்தை யாரும் ஃபாலோ பண்ணல. அவர் வந்த நோக்கம் அரசியல் ஆரம்பிச்ச நோக்கம் வேற. அப்புறம் அது திசை திரும்பி எங்கேயோ போனது வேற. அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்ல. ம், ம். புரியுதுங்க சார். ஆமா. கண்டிப்பா வந்து காலம் இது மாரி இன்னொரு விஜயகாந்தை கொண்டு வந்து என்னைக்கா நம்ம நிறுத்தும். சார் மிக்க நன்றி சார். இந்த நன்றி, நன்றி, தருணத்திலையும் வந்து நன்றி, கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, நன்றி.